ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கம்பேரிங் ஃபிராக்ஷன்ஸ் வித் கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் சிம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ணுவோம். இந்த 4th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பேரிங் ஃபிராக்ஷன்ஸ் வித் கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள்ஸ். ஓகே. இப்போ இதுல மூணு ஆக்சுவலா 4 இது கொடுத்துருக்காங்க, 4 டயக்ராம் இருக்கு. ஸோ நான் மார்க் பண்ணிடுறேன் கரெக்டா. இது ஒரு டயக்ராம், இது ஒன்னு, இது ரெண்டாவது, இது மூணாவது டயக்ராம், இது நாலாவது டயக்ராம். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண போறோம். எது இதுல பெருசு, இந்த பிட்வீன் தீஸ் டூ ஃபிராக்ஷன்ஸ் எது பெருசு எது குட்டி, அதே மாதிரி பிட்வீன் தீஸ் டூ ஃபிராக்ஷன்ஸ் எது பெருசு எது குட்டி, பிட்வீன் எது கம்பேர் பண்ணி. சோ இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? 4/7 vs 3/7, 3/7 vs 3/4, 3/4 vs 2/4, 2/4 vs 3/6. ஓகே. இப்போ 4/7 பெருசா 3/7 பெருசா? ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. ரெண்டு ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க, ஒரே சைஸ், ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும் HSL. அது நீங்க 7 ஈக்குவல் பீஸா கட் பண்ணுங்க. அதுல 4 ஈக்குவல் பீசஸ் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? 1 2 3 4 ஈக்குவல் பீசஸ் ஷேட் பண்ணுங்க. இதான் 4/7. இப்ப 3/7 நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு, அது 7 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிக்கோங்க. அதுல 3 பீசஸ் ஷேட் பண்ணுங்க. 1 2 3. இப்ப எது பெருசு? 3/7 4/7? 4/7 இஸ் 4 பீசஸ் அவுட் ஆஃப் 7 பீசஸ். 3/7 இஸ் ஜஸ்ட் 3 பீசஸ் அவுட் ஆஃப் 7 பீசஸ். நீங்க இதை வேற மாதிரி கூட யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு டெஸ்ட் இருக்கு, பேசிக்கா ஒரு 7 மார்க் டெஸ்ட் இருக்கு. நீங்க வந்து 4 மார்க் வாங்குறீங்க, உங்க ஃப்ரெண்டு 3 மார்க் தான் வாங்குறான். ஒரு 7 மார்க் டெஸ்ட்ல. ஸோ டோட்டல் ஸ்கோர் வந்து டோட்டலா நீங்க 7 மார்க்ஸ் மேக்ஸிமம் எடுக்கலாம். உங்க ஃப்ரெண்ட், நீங்க வந்து 4 மார்க் எடுக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து 3 மார்க் தான் எடுக்கிறான் அந்த 7 மார்க் டெஸ்ட்ல. அப்ப நீங்க பெரிய ஆளா? நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்துக்கீங்களா, உங்க ஃப்ரெண்டு நல்ல ஸ்கோர் எடுத்துக்கானா? நம்ம தான் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கோம். ஸோ 4/7 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் than 3/7. சும்மா நீங்க 3/7 பிளஸ் 1/7 போட்டாதான் உங்களுக்கு 4/7 வரும். உங்களால அந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். ஸோ 3/7 பிளஸ் சம்திங் gives you 4/7. ஸோ பை ஜஸ்ட் அந்த டெஃபினிஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 4/7 இஸ் கிரேட்டர் than 3/7. ஓகேவா? ஸோ ஒரு பேசிக்கா ஒரு டெஸ்ட் இருக்கு, 7 மார்க் டெஸ்ட் இருக்கு. அதுல நீங்க 4 மார்க் எடுக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு 3 மார்க் எடுக்கணும். நம்ம தான் நல்ல ஸ்கோர் அப்பணும். ஓகேவா? ஸோ அது இப்ப பேசிக்கா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் ஒரே டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் வச்சே கம்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் டினாமினேட்டர் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை கீழே தெளிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் வேற மாதிரி இருக்கு. இங்க டினாமினேட்டர் 7 இருக்கு, இங்க டினாமினேட்டர் 4 இருக்கு. சோ ஆனா இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்? இங்க நியூமரேட்டர் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான், 3 3 இருக்கு பாருங்களா. 3/7 vs 3/4. சோ 3/7 vs 3/4 நம்ம எப்படி எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறது? 3/7 vs 3/4. ஓகேவா? இப்ப ஒரு 4 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 3 மார்க் வாங்குறான். அதே ஆனா ஒரு 7 மார்க் டெஸ்ட்ல அதே ஸ்கோர் 3 மார்க் வாங்குறான். சோ யாரு பெரிய ஆளு? சோ ஒரு 4 மார்க் டெஸ்ட்ல ஒருத்தர் 3 மார்க் வாங்கிடுறான், கிட்ட 1 மார்க் தான் லூஸ் பண்றான். ஹி இஸ் லூசிங் ஒன்லி 1 மார்க். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 மார்க் டெஸ்ட்ல அதே ஸ்கோர் 3 வாங்குறாங்க. இப்ப யார் பெரிய ஆளு? இவன் தான் பெரிய ஆளு. 4 மார்க் டெஸ்ட்ல 3 மார்க் வாங்குறது தான் கஷ்டம். 7 மார்க் டெஸ்ட்ல 3 மார்க் வாங்குறது ஈஸி. ஸோ 3/7 இஸ் ஆப்வியஸ்லி லெஸ் தென் 3/4. டெஃபினெட்லி லெஸ் தென் 3/4. ஓகேவா? ஏன்னா இதான் கஷ்டம். 3/4 கிட்டத்தட்ட இதை இப்படி கூட யோசிக்கலாம். நீங்க இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சே கூட யோசிக்கலாம் இதை. ஸோ ரெக்டாங்கிள் வரைஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ரெக்டாங்கிள 7 பீஸா கட் பண்ணிட்டு அதுல 3 பீஸ் ஷேட் பண்ணுங்களா, இப்படி இருக்கும். அதே ரெக்டாங்கிள நீங்க 4 பீஸா கட் பண்ணிட்டு 3 பீஸ் ஷேட் பண்ணுங்க, பார்க்கவே பெருசா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. ஸோ பேசிக்கா இது ரெண்டும் கூட்டினாதான் உங்களுக்கு வருது. ஸோ 5/7 இஸ் தி சேம் as 3/4 நினைக்கிறேன். அது கூட கரெக்டானு தெரியல எனக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதான் கரெக்டா நினைக்கிறேன். 5/7 3/4 ஈக்குவலா? இன்ஃபேக்ட் அதுவே ஈக்குவல் இல்ல, அது கரெக்டா கொடுக்கல. 5/7 இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு 3/4. கரெக்டா வரையலனா, ஆனா பேசிக்கா இதை பார்த்தாலே தெரியும். சம் எக்ஸ்டென்ட் இந்த டயக்ராம் கரெக்ட் தான். அந்த டயக்ராம் குறியாட்டி கூட இந்த லாஜிக் வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். என்ன லாஜிக்னா, ஒரு 4 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் 3 மார்க் வாங்குறான். அதே 3 மார்க் ஒரு 7 மார்க் டெஸ்ட்ல வாங்குறான் இன்னொரு பையன். சோ யார் பெரிய ஆளு? இந்த 4 மார்க் டெஸ்ட்ல ஒருத்தன் 3 மார்க் வாங்குறான், அவன் தான் பெரிய ஆளு. சோ அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ பேசிக்கா நீங்க டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக், சோ நீங்க டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க கம்பேர் பண்ணலாம் 3/7 vs 3/4. சோ அவ்வளவுதான், வேற எதுவும் யோசிக்க தேவையில்ல பெருசா. டினாமினேட்டர் ஒன்னு, நியூமரேட்டர் வேற வேற. இது ஈஸி தான். சோ பேசிக்கா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, 4 ஈக்குவல் பீஸா கட் பண்றீங்க. இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதையும் 4 ஈக்குவல் பீஸா கட் பண்றீங்க. ஆனா 3/4 நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 3 ஈக்குவல் பீசஸ் அவுட் ஆஃப் 4 ஈக்குவல் பீசஸ் நீங்க ஷேட் பண்ணீங்கன்னா அதான் 3/4. 2/4 நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 2 பீசஸ் ஷேட் பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் 4 ஈக்குவல் பீசஸ் 2/4. சோ இது பெருசா இது பெருசா? இது பெருசா இல்ல இது பெருசா? இதான் பெருசு. பார்த்தாலே தெரியுது. சோ 3/4 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் than 2/4. இப்போ ஃபைனலா இதுக்கு வந்துடுறேன். 2/4 பெருசா 3/6 பெருசா? சோ ஒரு ரெக்டாங்கிள 4 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிருக்கீங்க, அதுல 2 ஈக்குவல் பீஸ் ஷேட் பண்றீங்க. இதான் 2/4 ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கு, அது 6 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிருக்கீங்க, அதுல 3 பீஸ் ஷேட் பண்றீங்க. 1 2 3 3 ஈக்குவல் பீஸ் ஷேட் பண்ணிட்டீங்க. சோ இது பெருசா இது பெருசா? பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க இதை எப்படி யோசிக்கலாம்னா, நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் ஆக்க எதை பண்ணணும், ட்ரிக் பண்ணணும்.
ஸோ என்ன பண்ணலாம் நம்ம 2/4 பெருசா இல்லை 3/6 பெருசா? ஒன்று நீங்கள் அந்த 3/6 சிம்பிளிஃபை பண்ணலாம், 2/4 சிம்பிளிஃபை பண்ணலாம், 3/6 நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம், அது ஒரு ஐடியா. இல்லைன்னா இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நீங்க ஒன்னா ஆக்க பார்க்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம மேனிபுலேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எது ஈஸி ஆக்சுவலா? 2/4 நீங்க சிம்பிளிஃபை பண்றது ஈஸி, 3/6 நீங்க சிம்பிளிஃபை பண்றது ஈஸி. ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷனே ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 2 into 1 எழுதலாம். 2 கேன் பி ரிட்டன் as 2 into 1. 4 எப்படி எழுதலாம் நீங்க? 2 into 2 எழுதலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? 2 into 1 divided by 2 into 2. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 தான் ஆன்சர். அதே மாதிரி 3/6 நீங்க எப்படி எழுதலாம்? 6 நீங்க 3 into 2 எழுதலாம். ஓகேவா? 6 can be written as 3 into 2. So 3 divided by 3 into 2. So 3 divided by 6 நீங்க 3 into 2 எழுதலாம். 3 into 2. இதுவே மாத்தல, வெறும்னா 6க்கு பதிலா 3 into 2 போட்டுருங்க, அவ்வளவுதான். So 3 divided by 3 என்ன வரும்? உங்களுக்கு 1 வரும். So இந்த இடத்துல 1 போட்டுருங்க. So 1/2 அவ்வளவுதான். So ஆன்சர் இதுக்கு 1/2 தான். So 3/6 equal to 1/2 which is equal to 2/4. எல்லாமே 1/2 தான் வருது. So 2/4 is actually equal to 3/6. So இங்க அந்த greater than less than சிம்பிளே கிடையாது, ரெண்டு ஈக்குவல்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஈக்குவல், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 2/4 equal to 3/6. 3/4 is less than 2/4. 3/7 is less than 3/4. ஒரு 7 மார்க் டெஸ்ட்ல 3 மார்க் வாங்குறது ஈஸி, ஒரு 4 மார்க் டெஸ்ட்ல 3 மார்க் வாங்குறது கம்பேரிட்டிவ்லி கஷ்டம். அதே மாதிரி 4/7 is greater than 3/7. அது ஆப்வியஸ், இது பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கம்பேர் எப்படி பண்றது. ஸோ இதுல நான் ஒரு சம்மரைஸும் பண்ணிடுறேன் இதுல மொத்தமா. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க எப்பெல்லாம் ஈஸியா இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ கம்பேர் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்கும் ஒன்று, டினாமினேட்டர் சேம்னா நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணலாம். டினாமினேட்டர் சேம்னா யூ கேன் ஈஸிலி கம்பேர். ரெண்டு ஃபிராக்ஷன் நீங்க கம்பேர் பண்ணா டினாமினேட்டர் ஒன்று சேம் ஆக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் நியூமரேட்டர் சேம் ஆக்கணும். நியூமரேட்டர் சேம்னாலும் நீங்க கம்பேர் பண்ணலாம் ஈஸியா. நியூமரேட்டர் சேமா இருக்கணும், இல்ல டினாமினேட்டர் சேமா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ரொம்ப ஈஸி. டினாமினேட்டர் சேமா தான் ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். நீங்க அந்த டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் யூஸ் பண்ணீங்க. நியூமரேட்டர் சேமா இருந்தாலும் ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம் டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் வச்சு. இப்போ டினாமினேட்டர் வேற நியூமரேட்டர் வேற இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்பதான் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், ஒன்னு சிம்பிளிஃபை பண்ணலாமா இல்ல எல்சிஎம் எடுக்கலாமான்றது பத்தி யோசிக்கணும். நம்ம எல்சிஎம் பத்தி அப்புறமா பேசலாம். எல்சிஎம் இப்ப உடனே சொல்ல போறது இல்ல. முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிருங்க அந்த ரெண்டு ஃபிராக்ஷனையும், அப்புறமா நம்ம கம்பேர் பண்ண. அப்பயும் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கலாம், நீங்க அப்புறம் எல்சிஎம் போகணும். ஸோ அதான் ஐடியா. ஸோ இஃப் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் டிஃபரெண்ட், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் டிஃபரெண்ட், நியூமரேட்டர் ஸ்பெல்லிங் தான், denominator spelling வந்து மேல இருக்கு, denominator are different, then you need to do some work. Are different, then some work needs to be done. Then you have to find LCM. நீங்க கேட்கலாம் LCM வந்து டினாமினேட்டருக்கு தான் எடுக்கணுமா, நியூமரேட்டருக்கு எடுக்கக்கூடாதுன்னு கேட்கலாம். நியூமரேட்டருக்கு நீங்க டெஃபினட்டா LCM எடுக்கலாம். ஆனா நியூமரேட்டருக்கு எடுத்த உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு நியூமரேட்டர் ரெண்டு ஒன்னு இருக்கும், டினாமினேட்டர் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவா யோசிக்கணும் அந்த இடத்துல, மறுபடியும் அந்த டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் அப்ளை பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டாம்ன்றதுக்காக தான் நம்ம எல்சிஎம் வந்து டினாமினேட்டருக்கு எப்போதும் எடுப்போம். இப்போ உங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் எது பெருசு எது குட்டின்னு, அதுக்கு தான் நம்ம அந்த லாஜிக் யூஸ் பண்றோம். ஸோ எப்பவுமே நீங்க அப்படி போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டேக் த எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் ஆஃப் போத் ஃபிராக்ஷன்ஸ் டினாமினேட்டர், போத் ஃபிராக்ஷன்ஸ் டினாமினேட்டர். ஓகேவா? இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நீங்க எப்படி இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம்னா 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா எப்படி இருக்கும்? இன்ஃபேக்ட் இப்போ காமிச்சிட்டுமா இல்லை வேணாமான்னு யோசிக்கிறேன். காமிச்சிடுறேன் இப்போவே. ஸோ 4க்கு 6க்கு நான் இப்போ எல்சிஎம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, டிவிஷன் மெத்தட்லேயே காமிச்சிடுறேன். ஸோ 4யும் 6யும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராக்கெட்டில் இப்படி எழுதிக்கணும், 4,6. இப்போ இது பிரைம் ஃபேக்டர்ஸ், காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பெருக்கிட்டே வரணும். ஸோ 2 into 2 gives you 4, 3 into 2 gives you 6. ஸோ 6 divided by 2 வந்து 3 வரும், 4 divided by 2 2 வரும். ஸோ 2,3. அவ்வளோ. இதுக்கப்புறம் நீங்க எஃபெக்டும் இல்லை. ஸோ அப்படியே டேரக்டா இப்படி போட்டுக்கோங்க. 2 அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணிடலாம் பேசிக்கா. ஸோ இதை என்ன பண்ணணும்னா 2 into 3 6, 6 into 2 12 வரும். ஸோ அதான் பேசிக் லாஜிக். இதுக்கு மேலே நான் கீழே தள்ள முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத. ஸோ 4,6ஓட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 தான். ஸோ நீங்க ஆமா 12 தான். லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4 and 6 is actually 12. 4,6 எல்சிஎம் வந்து 12. இந்த எல்சிஎம் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா என் பழைய வீடியோஸ் பாருங்க, பழைய வீடியோஸ்ல நான் கிளியரா கொடுத்துருக்கேன் எப்படி பண்றதுன்னு. ஸோ ஒன்ஸ் 12 உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்போ எல்சிஎம் 12 கிடைச்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர்ல 12 வர மாதிரி நீங்க பண்ணணும், ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணணும். ஸோ 2/4 3/6. இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை அடுத்த வீடியோல காமிக்கிறேன். இது ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இப்போ 9 minutes 38 seconds ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த எல்சிஎம் எப்படி எடுக்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம பேசிக்கா நம்ம டினாமினேட்டர் சேமா இருந்தா எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்த்துட்டோம், நியூமரேட்டர் சேமா இருந்தாலும் எப்படி கம்பேர் பண்றதுன்னு பார்த்துட்டோம். டினாமினேட்டர் வேற நியூமரேட்டர் வேற, அப்பதான் நீங்க யோசிக்கணும், எக்ஸ்ட்ராவா யோசிக்கணும். ஒன்னு சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லைன்னா நீங்க எல்சிஎம் ஃபார் டினாமினேட்டர் எடுக்கலாம். நியூமரேட்டருக்கும் நீங்க எல்சிஎம் எடுக்கலாம், ஆனா அப்புறமா நீங்க அந்த டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் யூஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் என்ன எங்க வரும், இந்த மாதிரி வரும்.
இந்த மாதிரி வரும். இதுதான் டெஸ்ட் ஸ்கொயர் லாஜிக்கோட பெர்ஃபெக்ட் அப்ளிகேஷன். ஸோ இங்க வந்து ரெண்டுத்துலயுமே நியூமரேட்டர் ஒன்னு, ஆனா டினாமினேட்டர் வேற வேற. அப்பனா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட்ல 7 மார்க் டெஸ்ட்ல ஒருத்தன் 3 மார்க் வாங்குறான், அதே மாதிரி ஒரு 4 மார்க் டெஸ்ட்ல ஒரு பையன் வந்து 3 மார்க்ஸ் வாங்குறான். ஸோ ரெண்டுத்துலயுமே ஒரே ஸ்கோர் தான், ஆனா டோட்டல் வேற வேரி ஆகுதுல. அதனால அதை பேஸ் பண்ணி நீங்க ஜட்ஜ் பண்ணணும், மூளை யூஸ் பண்ணணும் இந்த இடத்துலயும். ஸோ இதான் டெஸ்ட் ஸ்கோர் லாஜிக் நான் சொல்ல வருது. ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம், இந்த எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு வீடியோ டைம் அதிகமாயிருச்சுன்றதுனால. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம், கம்பேரிங் ஃபிராக்ஷன்ஸ் வித் கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ் தேன் சிம்பிள்ஸ் ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினை இன்னும் டீடைல்டா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் ஃபிராக்ஷன்ஸ் வித் சேம் நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.